பெருமாள் வளர்ந்தார். பூமியை இப்படி வச்சார் ஒரு திருவடி. அப்புறம் என்ன இன்னொரு திருவடி எங்கே வச்சார்? மேலே வச்சுட்டார். மேலே வச்சார். அளந்தார் அப்படின்னா மெஷர்னு அர்த்தம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அளந்தார்னா ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் திருவடியை மேலே வச்சார் அப்படின்னா மேலெல்லாம் அளந்துட்டார். பூமி மேலே வச்சார், பூமி எல்லாம் அளந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் பூமியை அளக்கும் போது பெருமாளுடைய திருவடி எப்படி இருந்தது, பூமி எப்படி இருந்ததுன்னு ஒரு கேள்வி. பெருமாள் பூமியை அளக்கும் போது இந்த பூமி கடுகு மாதிரி பெருமாள் திருவடியில ஒட்டின்னு இருந்ததுங்கிற பராசர பட்டர் ரங்கராஜஸ்தவத்துல. இப்போ பெருமாள் பூமியை அளக்கும் போது பலி எங்க இருந்தார்? பலியோடு சேர்ந்த பூமியை தானே பகவான் அளந்தார். ஏன் பலி தன்னுடைய தலையை கொடுத்தான், ஏன் பெருமாளும் அதை அளந்தார்னு ஒரு பெரிய கேள்வி. இது பாகவதத்துல பதிலே இல்லை, வியாக்கியானத்துல பதில் இருக்கு. பெருமாள் பூமியை அளக்கும் போது பலிக்கு எண்ணம் பூமியை அளந்தார், என்னை அளந்தாரான்னு. அந்த என்னைங்கிற அகங்காரத்தை தான் 3வது அடியால பெருமாள் அளந்தார்.